ஹாய், வெல்கம் டு தேவிகா இளங்கோவன் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கிச்சன் ஆர்கனைசேஷன் பத்தி நிறைய பேர் வந்து என்கிட்ட சின்ன சின்ன டவுட்ஸ் எல்லாம் வந்து கேக்குறீங்க. அது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பண்ற சின்ன சின்ன மிஸ்டேக் பத்தி தான் உங்ககிட்ட நான் இந்த வீடியோல ஷேர் பண்ணிக்க போறேன். அதுக்கு முன்னாடி அக்கா கையில ஏன் வளையலே போட மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஷார்ட்ஸ்ல நிறைய கமெண்ட்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கு. ஆக்சுவலா அதுக்கான ரீசன் என்னன்னா, எனக்கு கையில கொஞ்சம் அலர்ஜி வந்து இருக்கு. பேங்கிள் போட்டேன் அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகுது. அதனால வீட்ல விளக்கேத்தும் போது அந்த மாதிரி போட்டிருப்பேன். கொஞ்ச நேரம் கழிச்சு பேங்கிள்ஸ் எல்லாத்தையும் வந்து கழட்டி வந்து வச்சிடுறேன். வெயில் வேற இருக்கிறதுனால அது இன்னும் ரொம்ப இச்சிங்கா இருக்கு. அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வருது. அலர்ஜி இன்னும் ஜாஸ்தி ஆகுது பேங்கிள் எனக்கு போடுறதுனால. அதனால தான் பேங்கிள்ஸ் வந்து போடல. ஆக்சுவலா முன்னாடியே சொன்ன மாதிரி தான். கிச்சன் வந்து நம்மளோட வீட்ல ரொம்ப காம்பேக்ட்டா தான் வந்து இருக்கும். பட் அதுல சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நான் எனக்கு புடிச்ச மாதிரி வந்து மாத்தி வந்து வச்சிருக்கேன். நெறைய பேர் பார்க்கும்போது என்கிட்ட கேட்கறது, "இந்த கிச்சன்ல நீங்க எப்படி சமைக்கிறீங்க? இதுல எப்படி வந்து இவ்ளோ குட்டி காம்பேக்ட்டான ஒரு கிச்சன்ல எப்படி நீங்க ஆர்கனைஸ் வந்து பண்ணி வைக்கிறீங்க?" இந்த மாதிரி எல்லாம் வந்து கேட்பாங்க. எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள நான் வந்து சொல்லுவேன். "நான் இப்படிதான் பண்ணியிருக்கேன். இதுக்கு இதெல்லாம் பண்ணுவேன்." அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம நார்மலாவே கிச்சன்ல எல்லாத்தையும் அடுக்கி வைக்கும்போது பண்ற சின்ன சின்ன மிஸ்டேக் தான் இந்த வீடியோல உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். உங்களோட கிச்சன்ல மேபி நான் சொல்ற மாதிரி ஏதாவது சின்ன விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா, அதை மாத்த முடிஞ்சுச்சு அப்படின்னா, கண்டிப்பா மாத்திக்கோங்க. அது இன்னும் உங்களோட கிச்சனை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். நான் சொல்ற விஷயங்கள் உங்களுக்கு புடிச்சிருந்துச்சு, "அக்கா இவ்வளோ நாள் நான் இத பண்ணவே இல்லக்கா. பட் இனிமே இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் இத பண்ணலான்னு தோணுச்சு." அப்படின்னு ஏதாவது இருந்துச்சுனாலும், அதையும் மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. கண்டிப்பா நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பண்ற பெரிய பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட எல்லாரோட கிச்சன்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆம் அந்த கிச்சன் கவுண்டர் வந்து இருக்கும். எப்படின்னா, இங்க அடுப்பு வைக்கிறோம் அப்படின்னா, அது பக்கத்துல கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து இருக்கும். அதுல நெறைய பேரோட கிச்சன்ல நான் பார்த்துருக்கேன். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லா பொருளும் அது மேல தான் இருக்கும். உப்பு டப்பா எடுத்தாங்கன்னா, அந்த உப்பு டப்பா அது மேல தான் இருக்கும். மிக்ஸி ஜார் எடுத்தாங்கன்னா, மிக்ஸி ஜார் அது மேல தான் இருக்கும். ஆம் நான் ஆக்சுவலா முன்னாடி ஒரு வீட்ல வந்து வாடகைக்கு வந்து இருந்தேன். ஃபர்ஸ்ட் இங்க வலசரவாக்கம்ல ஒரு வீட்ல வந்து வாடகைக்கு இருந்தோம். அந்த வீடு கிச்சனே வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட ஹால் பெருசு வந்து இருக்கும். ஒரு பெரிய அப்படியே ஸ்பேஸ் வந்து இருக்கும். ஒரு போர்ஷன்ல மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க அடுப்பு வந்து வச்சிருப்போம். மீதி ஃபுல்லாவே காலியா தான் வந்து காலியானா ஸ்பேஷியஸா வந்து இருக்கும். பட் அதுல எல்லாத்துலயுமே என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எடுக்கிற பொருள் எல்லாத்தையும் அப்படி அப்படியே வச்சு ஒரு வெங்காயம் வாங்கிட்டு வந்தா அது மேல தான் இருக்கும். தக்காளி வாங்கிட்டு வந்தா அது மேல தான் இருக்கும். அப்போ அந்த கிச்சன பார்க்கும்போதே ரொம்ப ஒரு மாதிரி ஒரு நீட்டான லுக்கே எப்பவுமே வந்து இருக்காது. அதனால நம்ம பண்ற பெரிய மிஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கவுண்டர் டாப் இருக்கு அப்படின்னா, அது மேல என்ன தேவையான பொருள் வைக்கணுமோ அத மட்டும் வந்து வைங்க. நான் இப்ப வந்து வச்சிருக்கேன். அது எனக்கு வந்து ரொம்ப காம்பேக்ட்டா தான் வந்திருக்கும். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க பார்க்குறீங்கல்ல, அந்த கிரீன் மேட் புல்லு மாரி இருக்குல்ல, அத வந்து 2 வந்து 4 வந்து போட்டிருக்கேன். 4 போட்டுட்டு, அது மேல 1த்துல சின்ன வெங்காயம், பூண்டு அதுக்காக ஒரு சின்ன பாக்ஸ் ஒண்ணு போட்டு அது மேல வந்து வச்சிருக்கேன். மத்தபடி அந்த இடத்துல எதுவுமே இருக்காது. அப்படி அந்த நமக்கு கிடைக்கிற அந்த ஸ்பேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நீட்டா வைக்கும்போது, நமக்கே அந்த இடத்துல நின்னு சமைக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா வந்து இருக்கும். அதனால கண்டிப்பா இந்த விஷயத்த வந்து ஃபாலோ வந்து பண்ணுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, எடுக்கிற பாத்திரமோ, இல்ல வாஷ் பண்ற பாத்திரத்தையோ எடுத்து அந்தந்த இடத்துல கரெக்ட்டா வந்து அலைன் பண்ணி வச்சோம் அப்படின்னாலே, நம்மளோட கிச்சன் வந்து ரொம்ப நீட்டா இருக்கும். பட் நம்ம அத எத்தன பேர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி அப்புறமா வச்சுக்கலாம் அப்படிதான் வந்து தோணும். முக்கியமா பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி, அத நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய டப்பு மாரி ஒண்ணு இருக்கும். அதுல போட்டு வைப்பேன். தண்ணி வடியறதுக்காக. தண்ணி வடிஞ்ச அடுத்த செகண்ட் ஒரு ஒரு 1/2 அன் ஹவர் டூ 20 மினிட்ஸ்க்குள்ள நைட்டு படுக்கிறதுக்குள்ள, நான் எடுத்து மறுபடியும் எல்லாத்தையும் எங்கெங்க வைக்கணுமோ அந்த பாத்திரத்த அங்கங்க வச்சுட்டு தான் போய் படுப்பேன். ஏன் அப்டின்னா, அடுத்த நாள் நான் வந்து வேற பாத்திரம் வாஷ் பண்றேன் அப்டின்னா, எனக்கு போடுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுவோம் அப்டின்னா, பாத்திரம் தேய்ச்சு தேய்ச்சு ஆல்ரெடி நம்ம வீட்ல பாத்திரம் தேய்ச்சு ஒரு டப்பால போட்டு வச்சிருப்போம் அப்டின்னா, தண்ணி வடியறதுக்காக. இப்ப நாளைக்கு மறுபடியும் பாத்திரம் வாஷ் பண்றோம்னா, மறுபடியும் தூக்கி அதுல தான் போடுவோம். அப்ப ஏற்கனவே காஞ்ச பாத்திரம் எல்லாம் மறுபடியும் ஈரமாகும். அது ஒரு மாரி என்ன சொல்றதுன்னா, நம்மளோட கிச்சனே வந்து பாத்தீங்கன்னா, ஒரு நீட்டா வச்சுக்காத மாதிரி கண்டிப்பா இருக்கும். எப்பவுமே சிங்க் பக்கத்துல இருக்கிற பாத்திரம் போட்டு வைக்கிற டப்பாவையும் காலியா வந்து வைங்க. அப்போ கண்டிப்பா நம்ம கிச்சன் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டா இருக்கும். கண்டிப்பா இந்த மிஸ்டேக் பண்றீங்க அப்டின்னா, இத வந்து கண்டிப்பா மாத்திக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வேஸ்ட் ஆன பொருளு. எக்ஸ்பைரி ஆன பொருள் எல்லாம் இருந்துச்சு அப்டின்னா, அத தூக்கி போடாம அப்படியே வந்து இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது பொருள் இருந்துச்சு அப்டின்னா, அப்பப்ப செக் பண்ணி வந்து தூக்கி போட்டுருங்க. ஏன் அப்டின்னா, அதுதான் நம்மளோட கிச்சன்ல பாதி இடத்த வந்து அடைச்சிருக்கும். எப்பவோ வாங்கியிருந்த ஒரு மஞ்சத்தூள் வந்து இருக்கும். இல்ல எப்பவோ வாங்கியிருந்த ஒரு கரம் மசாலா பாக்கெட் வந்து இருக்கும். ஒரு சிக்கன் மசாலா பாக்கெட் வந்து இருக்கும். இல்ல ஒரு சின்ன வந்து
ஏதாவது ஒண்ணு வந்து வாங்கியிருப்போம். அது வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பைரி ஆகியே ரொம்ப நாள் வந்து ஆயிருக்கும். பட் நம்ம அதெல்லாம் செக் பண்ணாம, உங்களோட கிச்சன்ல இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு போய் செக் பண்ணி பாருங்க. அந்த மாரி வேஸ்ட்டா தூக்கி போட வேண்டிய பொருள் வந்து கண்டிப்பா ஏதாவது கொஞ்சமாவது வந்து இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்டின்னா, கண்டிப்பா அதெல்லாம் தூக்கி போடுங்க. நம்மளோட கிச்சன் வந்து ஸ்பேஷியஸாவும், பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாவும், அழகாவும் வந்து இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பொருள் அப்படின்னா, நமக்கு வந்து தெரியணும், இந்த பொருள் இங்க தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாரி பொருளுக்கான நிரந்தர இடம் ஒண்ணு வந்து உங்களோட கிச்சன்ல வந்து குடுத்து வைங்க. நான் முன்னாடியே சொன்னேன்ல, என் கிச்சன்ல சின்ன வெங்காயம்னா, சின்ன வெங்காயம் இந்த டப்பாக்குள்ள தான் இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நான் எப்படி வச்சிருக்கேன்னு சொல்றேன். நம்மளோடது ரொம்ப காம்பேக்ட். டெய்லி நம்மளோட ஷார்ட்ஸ் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஒரு அடுப்பு, அது பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டேபிள் ஒண்ணு வந்து சின்னதா போட்டிருக்கேன். அதுல இந்த உப்பு, மிளகு இதெல்லாம் கொட்டி வைக்கிறதுக்கு ஒரு 3 ரேக் வந்து மீஷோல இருந்து வாங்கியிருக்கேன். அந்த மாரி 3 டப்பா வந்து ஒண்ணுத்துல இருக்கும். இன்னொன்னுத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஆயில் கண்டெய்னர்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்காக ஒண்ணு இருக்கும். மேல எதுவுமே இல்ல. மேல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஏர் ஃப்ரையர் வந்து வச்சிருக்கோம். இந்த மாதிரி எனக்கு வந்து கண்ண மூடிட்டு நான் கை வச்சனாலும் எனக்கு தெரியும் இந்த கிச்சன்ல அந்த எண்ணெய் எங்க இருக்கு அப்படின்றது. கடுகு கொட்டி வைக்கிறதுக்கு, ஒரு குட்டி குட்டி பாட்டில்லாம் வந்து மீஷோல இருந்து வந்து வாங்கி வச்சிருக்கேன். அதுல எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, மஞ்சத்தூள் ஒண்ணு இருக்கும், உப்பு ஒண்ணு இருக்கும், மிளகு, சீரகம் இந்த மாதிரி அது எல்லாத்தையுமே லைனா வந்து அடுக்கி ஒரு டப்பாக்குள்ள போட்டு, அதாவது ஒரு ஓப்பன், அதாவது ஃபுல்லா க்ளோஸ் பண்ற டப்பா இல்ல. அது வந்து ட்ரே மாரி இருக்கும். அந்த ட்ரேல வச்சு கீழ வந்து நீட்டா வந்து அடுக்கி வந்து வச்சிருக்கேன். அப்போ எந்த பொருள் எடுத்தாலுமே இந்த பொருள் இங்க தான் இருக்கு அப்படின்றது நமக்கு வந்து தெரியணும். அத விட்டுட்டு எடுக்கிற பொருள் எல்லாத்தையும் மாத்தி, மாத்தி அங்கங்க வச்சோம் அப்டின்னா, நம்மளோட கிச்சனுமே வந்து நீட்டா இருக்காது. கண்டிப்பா இந்த மிஸ்டேக் வந்து நீங்க பண்றீங்க அப்டின்னா, இத வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்ப எனக்கு வந்து தெரியும். என்னன்னா, இப்ப என்னோட கிச்சன்ல பாத்திரம் வந்து வாஷ் பண்ணி நான் வைக்கிறேன் அப்டின்னா, தட்டு எல்லாத்தையும் அடுக்கி வைக்கிறதுக்கு ஒரு ரேக் ஒண்ணு இருக்கும். நார்மலா ரேக் ஒண்ணு மாட்டி வச்சிருப்பேன். அதுல லைனா தட்டுங்க மட்டும் தான் இருக்கும். அதுக்கு கீழ ஒரு ரேக் இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 4 சொம்பு, ஸ்பூன் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு தனியா வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பாக்ஸ் மாரி ஒண்ணு வச்சு, அதுல ஸ்பூனு எல்லாமே வந்திருக்கும். கரண்டி மாட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே அதிலயே ஹோல் வந்து குடுத்துருப்பாங்க. அதுல முக்கியமா இன்னொன்னு என்னன்னா, அந்த கீழ் ரேக் ஒண்ணு சொன்னேன்ல, அது ஓப்பனா தான் இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா, டீ பாத்திரம் 2 இருக்கும். இவ்வளவுதான் வந்து அந்த இடத்துல வைக்கிறது. மீதி ஃபுல்லாவே ஷெல்ஃப் இருக்கும். ஷெல்ஃப்ல வந்து பாத்தீங்கன்னா, மேல வந்து சப்பாத்தி கட்டை, இந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே மேல வச்சிருப்பேன். 2ண்ட் ரோல வந்து பாத்தீங்கன்னா, இட்லி பாத்திரம் இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, குக்கர் மேல வந்து இருக்கும். அதுக்கு அடுத்தது பக்கத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஹாட் பாக்ஸ் 2 ஹாட் பாக்ஸ் வந்து வச்சிருப்பேன். அப்போ இந்த 2ண்ட் ரோல இதான் இருக்குன்றது எனக்கு தெரியும். கீழ வந்து பார்த்தீங்கன்னா, சாதம் வடிக்கிற பாத்திரம் 3 பாத்திரம் வந்து வச்சிருக்கேன். அம்மா வந்து எனக்கு வீடு பால் காய்ச்சும்போது வாங்கி குடுத்தது. கொஞ்சம் சைஸ், கொஞ்சம் சின்ன சைஸு, அத விட கொஞ்சம் பெருசு, அத விட கொஞ்சம் பெருசு இந்த மாரி. அது 3யும் நேரா வந்து அடுக்கி வச்சிருப்பேன். அது பக்கத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஆ கொஞ்சம் பெரிய குழம்பு பாத்திரம். அது எல்லாத்தையுமே மொத்தமா வச்சிருப்பேன். அதுக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா, குட்டி குட்டி பிளேட்ஸு. எப்படி பார்த்தாலும் ஒரு 30 பிளேட், சின்ன பிளேட் மட்டுமே என்கிட்ட இருக்கு. எல்லாமே ஒண்ணு ஒண்ணா வந்து பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி தான் வந்து அடுக்கி வந்து வச்சிருக்கேன். இப்ப நான் எங்கேயாவது வெளியிலே போறேன், எங்க வீட்ல ஏதாவது ஒரு பொருள் எங்க இருக்கு தெரியணும்னு எனக்கு கால் பண்ணி கேட்டா, நான் கரெக்ட்டா சொல்வேன். இதுக்கு பக்கத்துல இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நம்ம எப்பவுமே நம்ம கிச்சன்ல வைக்கிற பொருளுக்கு நிரந்தரமா ஒரு இடம் ஒண்ணு வந்து குடுங்க. அப்பதான் வீடு பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டா இருக்கும். அந்த கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கே வந்து ஒரு இதா இருக்கும். ஓகே, இது இங்க தான் இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சதுனா தான் நல்லா இருக்கும். அத விட்டுட்டு நம்ம எடுக்கிற பொருள் எல்லாத்தையும் அப்படி அப்படியே வைக்கிறோம் அப்படின்னா, அது இடம் பார்க்கறதுக்கும் வந்து நல்லா இருக்காது. இந்த மிஸ்டேக்க நீங்க பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா சேஞ்ச் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்க கிச்சன் இன்னும் ரொம்ப அழகா வந்து மாறிடும். அதே மாதிரி டெய்லி கிளீன் பண்றத வந்து தள்ளி போடுறது. சரி விடு, இன்னைக்கு இல்லன்னா என்ன, நாளைக்கு கிளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு எப்பவுமே வந்து பண்ணாதீங்க. அது எவ்வளோ லேட் ஆனாலும் சரி, கண்டிப்பா அந்த கிச்சன ஒரு தடவ தொடச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா, நீங்க அடுத்த தடவ சமைக்க கிச்சனுக்கு வரும்போது உங்களுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கும். இல்ல ரொம்ப டயர்டா இருக்கு, இன்னைக்கு வேணாம் நேத்து தானே தொடச்சோம் அப்படின்னு நம்ம எப்பலாம் யோசிக்கிறோமோ, அப்பலாம் கண்டிப்பா நம்ம கிச்சன் வந்து உள்ள நுழையும்போதே பார்க்கறதுக்கு நீட்டா வந்து இருக்காது. கண்டிப்பா இந்த மிஸ்டேக் வந்து பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவேன். நான் என்ன கேட்பாங்க, "கிச்சன் வந்து கழுவி விடுவீங்களா? தொடச்சு விடுவீங்களான்னு?" எங்க வீட்ல கழுவுறதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து கிடையாது. ஏன்னா, அடியில ஒரு ஹோல்ஸ் ஒண்ணு இருக்கும். அந்த சிலிண்டர் உள்ள போறதுக்காக. அப்ப அதுல தண்ணி ஊத்துனோம் அப்படின்னா, கீழ ஃபுல்லா ஈரமாயிடும். ஆனா, டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் கூட விட மாட்டேன். டெய்லியுமே சமைச்சு முடிச்சுட்டு நைட்டு கண்டிப்பா அந்த கிச்சன ஒரு தடவ தொடச்சிருவேன். அதே மாதிரி எப்பல்லாம் சமைக்கிறனோ, காலைல சமைச்சு முடிக்கிறேன்னா, அந்த கிச்சன சும்மா ஒரு ஈர துணி வச்சு மேல அடுப்பெல்லாம் தொடச்சுட்டு, சைடெல்லாம் ஒரு தடவ தொடச்சு விடுவேன். மறுபடியும் நைட்டு சமைக்க போறேன்னா, சமைச்சு முடிச்சுட்டு மறுபடியும் ஒரு தடவ தொடச்சு விடுவேன். சும்மா சும்மா தொடச்சுட்டே இருக்கணும்னு நமக்கு வந்து தோணலாம். ஆனா, அந்த இடத்த அப்படி தொடச்சு வச்சா தான், அது பார்க்கறதுக்கு நீட்டா இருக்கும். நம்ம அதிக நேரம் நின்னு சமைக்கிற இடம் அதுதான். அந்த இடம் நீட்டா இருந்தா மட்டும் தான், நமக்கு ஒரு ரிலாக்ஸா வந்து கண்டிப்பா இருக்கும். இல்ல அப்படின்னா,
ஐயோ அந்த கிச்சன் இப்படி இருக்கு. நமக்கு அந்த ஒரு இடம் அழகா ஆக்குறோம் அப்படின்னா, அந்த இடம் அழகா இருந்துச்சுன்னா திரும்ப நம்ம அதை வந்து குப்பை ஆக்குறதுக்கு விடுறதுக்கு வந்து அப்படியே மனசு வராது. ஆனா ஒரு இடம் வந்து ரொம்ப அசிங்கமா இருக்கு அப்படின்னா நம்ம அப்படியே விட்டுருவோம் அதை. சரி விடு, அது அப்புறமா பண்ணிக்கலாம், அப்புறமா பண்ணிக்கலாம், அப்புறமா பண்ணிக்கலாம், நம்ம அதை திரும்ப பண்ணவே வந்து மாட்டோம். அதனால அப்பப்போ டெய்லி வந்து கிளீன் பண்றதை கண்டிப்பா வந்து பண்ணிடுங்க. நான் வந்து ரெகுலரா அதை ஃபாலோ வந்து பண்றேன். அதே மாதிரி தேவையான பொருளை தேவையான இடத்துல கண்டிப்பா வந்து வைக்கணும். ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்னதுதான். என்ன சொல்றது? ஆ எதெல்லாம் நமக்கு டெய்லி யூஸ் பண்றோமோ, அது எல்லாத்தையும் வந்து உங்க கண்ணுக்கு முன்னாடி படுற மாரி வந்து வைங்க. எல்லா பொருளையும் தூக்கி ஒண்ணு மேல வச்சிர வேண்டியது, இல்லன்னா அடியில வச்சிர வேண்டியது. நான் முன்னாடி அத வந்து பண்ணிக்கிட்டே இருந்தேன். பட் இப்பலாம் என்னன்னா, நம்ம கிச்சன் முன்னாடியே சொன்ன மாரி ரொம்ப காம்பேக்ட்டான கிச்சன் தான். அதுல என்ன பண்ணுவேன் அப்டின்னா, அந்த சின்னதா ஒரு டேபிள் மாரி ஒண்ணு சொன்னேன்ல, அதுல கொஞ்சமா வந்து கடுகு, சீரகம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, துவரம் பருப்பு, உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகா, இந்த மாரி பேசிக்கான விஷயங்கள் என்னென்னலாம் நான் எடுத்து டெய்லி யூஸ் பண்ணுவேன்னா, உப்பு, மிளகாத்தூளு. இதெல்லாம் மிளகாத்தூள் டப்பாலாம் இருக்கும். பெரிய டப்பா. ஒரு 2 கிலோ அந்த மாரி அரைச்சு அடியில வந்து வச்சுப்பேன். நம்ம கபோர்டு இருக்கும். அந்த கபோர்டுக்கு அடியில வந்து ஃபுல்லாவே அடுக்கி வச்சிருப்பேன். ஒரு சின்ன பாக்ஸ்ல தேவையான அளவுக்கு எடுத்து போட்டு வச்சுப்பேன். அன்னன்னைக்கு சமைச்சுட்டு காலியாகும்ல, காலியாகும்போது அந்த மறுபடியும் வாஷ் பண்ணிட்டோ, இல்ல தொடச்சுட்டோ புதுசா வந்து போட்டு வச்சுப்பேன். அப்போ நம்ம பொருள் வந்து கண்ணுக்கு தெரியிற மாரி இருந்துச்சு. அடியில இருந்துச்சுன்னா ஒரு தடவை எடுத்து யூஸ் பண்ற மாரி இருக்கும். இல்ல அத தூக்கி பெரிய பொருள தூக்கி மேல வச்சீங்க அப்படின்னாலும் அது வந்து இருக்காது. அதனால தேவையான பொருள கண்ணுக்கு தெரியிற மாரி முன்னாடியே வந்து வைங்க. நீட்டா வந்து அரேஞ்ச் பண்ணி வைங்க. அது உங்களோட கிச்சன இன்னும் ரொம்ப அழகா வந்து மாத்தும். அ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அடுக்கி வைக்கிறது. அடுக்கி வைக்கிறது எப்படின்னா, ஆம் இப்ப நான் வந்து சமைச்செல்லாம் முடிச்சுட்டு, சாப்பிடலாம் வந்து வந்துருவோம்ல. முடிச்சுட்டு அந்த கிச்சன்ல கொண்டு போய் அந்த பாத்திரத்தெல்லாம் அங்கங்க வந்து வைக்க மாட்டேன். சாதம் சாப்பிட்ட பாத்திரம், பேலன்ஸ் இருக்க பாத்திரம், வாஷ் பண்ண வேண்டியதெல்லாம் சிங்க்ல போட்டுட்டு, அது எல்லாத்தையும் மறுபடியும் அடுப்புக்கு மேல கரெக்ட்டா வந்து அடுக்கி வச்சு பாருங்க. ஏன்னா நான் நெறைய வீட்ல வந்து பார்ப்பேன். எப்படி இருக்கும்னா, அப்படியே கொண்டு போயிட்டு இந்த சைடு ஒரு பாத்திரம் வைப்பாங்க, அந்த சைடு ஒரு பாத்திரம் வைப்பாங்க. அது அது எவ்வளோ பெரிய கிச்சனாவே இருந்தாலும், அது பார்க்கறதுக்கு ஒரு மாரி ரொம்ப கிளம்ஸியா வந்து இருக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா, சாதம் பக்கத்துல அந்த ஸ்டவ் மேல தான் வந்து வைப்பேன். சாதம் வச்சுட்டு, பக்கத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, குழம்பு வைப்பேன். அதுல ஒரு தட்டு போட்டு, அது மேல பொரியல் வச்சு, அது மேல ஒரு தட்டு போட்டு மூடி வைப்பேன். தயிர் இருந்தாலும் அதிலேயே வந்து வைப்பேன். அப்போ என்னோட சமைச்சு முடிச்சு, சாப்பிட்ட திங்ஸ் எல்லாமே பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே ஒரே இடத்துல கரெக்ட்டா வந்து இருக்கும். பார்க்கறதுக்கு அது ரொம்ப நீட்டா வந்து இருக்கும். அந்த மாரி மிஸ்டேக் பண்றீங்க அப்டின்னா, கண்டிப்பா அது வந்து நீங்க ஃபாலோ வந்து பண்ணுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத பொருள தூக்கி போடுறீங்கல்ல, அதே மாதிரி எந்தெந்த பொருள் தேவையோ அது எல்லாத்தையுமே ரீஃபில்லிங் பண்ணி வந்து கண்டிப்பா வந்து உங்களோட கிச்சன்ல வையுங்க. ஏன் இத பர்ட்டிகுலரா சொல்றேன் ரீஃபில்லிங் பத்தி அப்டின்னா, அந்தந்த பொருள் வந்து நம்ம வாங்கியிருப்போம். பட் அத கவர்ல இருந்து கட் பண்ணி எடுத்து தேவையான டப்பாக்குள்ள போட்டு வைக்கிறது வந்து நெறைய பேர் வந்து பண்ண மாட்டோம். இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, கட் பண்ணி அந்த டப்பா எல்லாமே அங்க இருக்கும். அத கட் பண்ணி கொட்டுறதுக்கு 1 நிமிஷம் தான் ஆகும். ஆனா, அத நம்ம கரெக்ட்டா பண்ணுவோமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. அப்படியே கவரோட வச்சிருப்பாங்க. அது என்னன்னா, கீழ கொட்டுறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. அத மறுபடியும் நம்ம தான் வந்து கிளீன் பண்ணணும். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, கட் பண்ணிட்டு அத யூஸ் பண்ணும்போது கொட்டும்போது அளவு நமக்கு வந்து தெரியாது. கொட்டும்போது ஜாஸ்தியாவும் ஆகலாம், கம்மியாவும் ஆகலாம். நான் சொல்றது எக்ஸாம்பிளுக்கு மிளகாத்தூள் வாங்கியிருப்பீங்க. குழம்பு மிளகாத்தூளோ, வெறும் மிளகாத்தூளோ, இல்லன்னா சிக்கன் மசாலாவோ, இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா கடுகோ, எண்ணெய் பாக்கெட் கட் பண்ணி அப்படியே ஊத்துறது. அத வந்து கரெக்ட்டா பாட்டில்ல ஊத்தி வைக்கிறதுக்கு 2 நிமிஷம் ஆகும். அதுக்கு ஒரு சோம்பேறித்தனம். சரி அத அப்புறமா பண்ணிக்கலாம்னு விட்டோம்னா, அந்த எண்ணெய பாத்திரத்து மேல அப்படியே வச்சீங்க அப்படின்னா, இல்ல எது மேலயாவது சாய்ச்சு வைப்போம். அது கீழ கவுத்துக்கும். அத கிளீன் பண்றதுக்கு நமக்கு 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா தேவைப்படும். அதனால இந்த மாரி மிஸ்டேக் எல்லாம் பண்ணாம, எந்த பொருள் வாங்குறோமோ, அந்த பொருள எந்த டப்பால போட்டு வைக்கணுமோ, அதுல கரெக்ட்டா வந்து போட்டு வைங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் தான் ஆக்சுவலா நான் வந்து என்னோட லைஃப்ல ஃபாலோ பண்ற விஷயங்கள். நம்மளோட கிச்சன ஆ நீட்டா வச்சுக்கிறதுக்கான வழியெல்லாம் நான் உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்கேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? இல்லையா? அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. ஆ நீங்க இதுல ஏதாவது ஒரு விஷயங்கள் மாத்திக்கிட்டீங்க அப்படின்னு எனக்கு சொன்னீங்க அப்படின்னாலுமே, எனக்கு ரொம்ப ரொம்ப ஹேப்பியா இருக்கும். முக்கியமா கிச்சன கிளீனா வச்சுக்கிறதுக்கு பாத்திரம் எல்லாத்தையும் முக்கியமா வாஷ் பண்ணி அந்தந்த இடத்துல எடுத்து அரேஞ்ச் பண்ணி வைங்க. எப்பவுமே சொல்றது, உங்களோட சிங்க ஒரு தடவை நல்லா டெய்லி வாஷ் பண்ணி விடுங்க. அதே மாதிரி கிச்சன்ல ஆரம்பிச்சு அந்த நமக்கு ஸ்பேஸ் இருக்கும்ல, அது எல்லாத்தையும் அட்லீஸ்ட் 2 நாளைக்கு ஒரு தடவையாவது ஃபுல்லா கிளீன் பண்ணுங்க. நான் இந்த கிரீன் மேட் மாரி போட்டிருக்கேன்னு சொன்னேன்ல, அத 2 நாளைக்கு ஒரு தடவை எடுப்பேன். எடுத்து ஒரு தடவை வாஷ் பண்ணி வெயில்ல போட்டுட்டு, அந்த இடத்த ஃபுல்லா ஒரு தடவை நல்லா தொடச்சு விட்டுட்டு, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா
இதெல்லாம் போட்டு மறுபடியும் திங்ஸ் எல்லாம் அடுக்கி வைப்பேன். அரேஞ்ச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக டைம் வந்து எடுக்கும். பட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிச்சன் பார்க்குறதுக்கு எப்போவுமே நீட்டாக வந்து இருக்கும். அதே மாதிரி நீங்கள் மிளகாத்தூளோ கடுகோ என்னென்ன டப்பாலாம் போட்டு வைக்கிறீங்களோ அந்த டப்பாவை அட்லீஸ்ட் என்னைக்காவது ஒரு நாளாவது எடுத்து மேலெல்லாம் தொடச்சி உள்ளெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வைங்க. அக்கா வேலை வந்து எந்த வேலையை எப்போ பண்ணுறதுன்னு தெரியல, அதுக்கு ஏதாவது ஷெட்யூல் மாதிரி இருந்தால் சொல்லுங்கள் அப்படியெல்லாம் சில பேர் வந்து கேட்குறீங்க. கண்டிப்பாக அதை பற்றியும் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையான்றதை மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். மறுபடியும் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.